இன்றைய தினத்தின் இந்த ஜும்மா உரையிலே அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனின் போதனைகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்களாகவும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், தீர்ப்பு நாள் குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி சகல அதிகாரங்களுடன் அல்லாஹ் அமர்ந்து ஒவ்வொரு மனிதர் மீதும் அவர்களுக்கான தீர்ப்பை வழங்குவான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த மறுமை நாளின் நியாய தீர்ப்பு நாளின் ஒவ்வொரு மனிதர் மீதும் நம் மீது தரக்கூடிய தீர்ப்பு எதன் அடிப்படையில் அமையும், அந்த அடிப்படைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றதா இப்பொழுது? அப்படி இல்லை என்றால் குர்ஆனின் வழிகாட்டுதலை கொண்டும் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டும் எப்படி நாம் அந்த தீர்ப்பு நம் மீது ஒரு வெற்றியாளன் என்ற தீர்ப்பு கிடைக்கும் வகையில் எப்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புடன் கொண்ட சகோதர சகோதரிகளே, பொதுவாக தீர்ப்பு என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்று வரும்போது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். நீதிமன்றங்களில் வழக்குகளை கொண்டு செல்கின்றோம். வழக்கு நடைபெற்று வருகிறது. நம் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்கும் விதத்தில் வாத பிரதிவாதங்கள் நடைபெறுகிறது. நீதிபதி அமர்ந்து அனைத்தையும் கவனித்து வருகிறார். பல மாதங்கள் பல வருடங்கள் வழக்குகள் நடக்கின்றன. நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் நேரத்தை இதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். பல வழக்குகளில் அந்த வழக்குகள் பல மாதங்கள் பல வருடங்கள் நடந்து முடிந்த பிறகு தீர்ப்பு என்று ஒரு நாளை குறிப்பிடுவார்கள். இன்றைக்கு இந்த வழக்கின் மீது தீர்ப்பு அளிக்கப்படும். அந்த தீர்ப்பு நாளை இந்த உலக வாழ்க்கையில் கூட எந்த அளவிற்கு நாம் ஒரு பரபரப்புடனும் ஒரு ஆர்வத்துடனும் இந்த நீதிபதியின் தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது நம் மீதான வழக்கில் என்பதை எந்த அளவிற்கு பரபரப்புடனும் ஆர்வத்துடனும் இருப்பார்கள் என்பதை வழக்கு சம்பந்தமாக அதில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு தீர்ப்புக்காக நாம் எந்த அளவிற்கு அதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பதட்டம் இருக்கும், பரபரப்பு இருக்கும். மறுமை தீர்ப்பு என்பது இப்பொழுது நம் மீது ஒரு வழக்கு இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இங்கே வழக்காடி கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்ற வழக்கை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மரணத்துடன் இந்த வழக்கு முடிந்துவிடும். நாளை மறுமையில் அல்லாஹ் நீதிபதியாக அமர்ந்து நம்மை அழைப்பான். உலக வாழ்க்கையில் உன் நிலை என்ன, என்ன தீர்ப்பு? அப்ப அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் ரெண்டுக்கு அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய நியாயங்களை சாட்சிகளை கொண்டும் ஆதாரங்களை கொண்டும் வழக்கறிஞரின் வாத திறமைகளை கொண்டும் நாம் நிரூபிக்க வேண்டும். அதை வைத்துத்தான் இந்த உலக நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பளிப்பார். மறுமை நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நாம் நல்லவன், ஒழுக்கமானவன், நான் சரியாக வாழ்ந்தேன் என்றெல்லாம் நம்முடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டோம், எதை செய்தோம், எதை தவிர்த்தோம், இதையெல்லாம் மறுமை நீதிமன்றத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம சொல்லிதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்லாம் நமக்கு கிடையாது. நாம போய் நின்றவுடனே அல்லாஹ் ஏடுகளை தந்து பார், நீ செய்தது என்னென்ன எல்லாம் வந்துவிடும். அது வர வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய ஞானத்திலே அதை அறிந்து வைத்திருப்பான். அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். நம்முடைய எந்த நிலை, நாம் அந்த வாத பிரதிவாதங்கள் நாம நிரூபிக்க வேண்டிய கட்டாயமா நமக்கு கிடையாது. இந்த அடிப்படையை
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. மாலிகி யௌமித்தீன். அவன் தான் நியாயத்து. அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா, நீ ஒழுக்கமாக நடந்தாயா, மார்க்கத்தை பேணி வாழ்ந்தாயா, உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது எல்லாம் அல்லாஹ்வுக்கு நம்முடைய நிலைப்பாடு தெல்ல தெளிவாக தெரியும். இதில் நாமளே எடுத்து வைத்து அல்லாஹ்வுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமோ கட்டாயமோ அந்த நீதிமன்றத்தில் கிடையாது. அப்போது தீர்ப்பு எப்படி இருக்கும், எந்த அடிப்படையில் இருக்கும்? ஏனென்றால் அல்லாஹ்வுக்கும் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அங்கு உங்களை நிரூபிக்க எந்த சூழ்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் செய்து பாருங்கள். இங்க நாம பார்க்கிறோம் உலக நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளி கூட தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க எந்த எல்லை வரை செல்வாலும் நீதிபதியை விலைக்கு வாங்கலாம். நடக்கிறத விலைப்படுத்தி சொல்லவில்லை. இந்த உலக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கும் நீதிபதிக்கு விலை கொடுத்து வாங்கி பல தீர்ப்புகளை சாதாரணமாக எழுதிவிட முடியும், வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல இந்த சூழ்ச்சிகள் எதுவும் எடுபடாது. அல்லாஹ் தெளிவா சொல்லிக்கிறான். ஹாதா யௌமு லா யந்திகூன். இது இன்றைய தினம், இந்த தீர்ப்பு நாள், நீங்கள் பேச முடியாத நாள். இது அவர்கள் பேச முடியாத நாள். வலா யௌதனு லஹும் ஃபயௌதலிரூன். எந்த சமாதானமும் இங்கே கூறாதே. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த தீர்ப்பு நாளுக்கு என் முன்னாடி நிற்கிறாயே, இங்க நீ பேச முடியாது, எந்த சமாதானமும் இங்கே கூறாதே. வயலுல் யௌமஇதில் லில் முகذிபீன். இதை பொய்யென நினைத்தவர்களுக்கு, இந்த தீர்ப்பு நாளை பொய்யென நினைத்தவர்களுக்கு கேடுதான். ஹாதா யௌமுல் ஃபர்தி ஜமஅனாகும் வல் அவ்வலீன். இதுதான் நியாய தீர்ப்பு நாள், உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் இதோ ஒன்று சேர்த்து விட்டோம். அல்லாஹ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து விடான். ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதுன். இப்பொழுது உன்னை நிரூபிக்க சூழ்ச்சிகள் இருந்தால் என்னிடம் செய்து பார் சூழ்ச்சியை. பாருங்க எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. உன்னை நிரூபிக்க ஏதாவது சூழ்ச்சி இருக்கா உன்ன செஞ்சு பார். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். காரணம் நிரந்தர வாழ்க்கை, சொர்க்கமோ நரகமோ நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் தீர்ப்பு அந்த தீர்ப்பு. அப்ப அந்த தீர்ப்பு ஒவ்வொரு மனிதர் நம் மீது அல்லாஹ் எதன் அடிப்படையில் வைப்பான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம முஸ்லீமாக இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டோம், கலிமா சொல்லிவிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம். நிச்சயமாக தீர்ப்பு நாள் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இதுதான் நினைக்கிறோம். நாம எப்படி நினைக்கிறோம்? வேதக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க? யூத கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் நினைக்கிறாங்க தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும். நினைக்கிறாங்களா இல்லையா? நல்ல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் இங்கே நல்ல சத்தியத்தில் இருக்கிறோம், அவங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், பரலோக ராஜ்யம் நமக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? நாம அப்படி சொல்லிட்டு இருக்கோம், அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? தீர்ப்பு அப்படி இருக்குமா? வெறும் இந்த நம்பிக்கை நமக்கு நம்மை சோழத்தில் சேர்த்து விடுமா? உண்மை நிலை என்னன்னு ஒரு வசனத்தை பார்த்தோம்னா மிக மிக அச்சமூட்டக்கூடிய ஒரு வசனம். இந்த குறிப்பிட்ட வசனம் இறங்கியவுடன், இந்த குறிப்பிட்ட வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கியவுடன் சஹாபாக்கள் இடத்திலே ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டும்போது சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். பார்க்கிறோம் ஹதீஸ்கள்ல. இந்த வசனம் என்ன அப்படின்னா, 4வது அத்தியாயம் சூரத்து நிசால 123வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைஸ பி அமானிக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப். நியாய தீர்ப்பு மறுமையில் உங்கள் ஆசைப்படியோ, அல்லாஹ் யாருக்கு குறிப்பிடுகிறான்? முஸ்லிம்களை குறிப்பிடுகிறான். மறுமையில் உங்கள் ஆசைப்படியோ, வேதமுடையோர் ஆசைப்படியோ தீர்ப்பு இருக்காது. என்ன சொல்றான்? நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படி இருக்காது. எவர்கள் இன்னும் சொல்லுகிறான், உங்கள் ஆசைப்படியோ வேதமுடைய ஆசைப்படிய தீர்ப்பு இருக்காது. எவர்கள் தீமைகளை புரிந்தார்கள் இந்த உலகத்தில் அதற்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வமா யஜிது லஹும் மின் தூனில்லாஹி வலிய்யன் வலா நஸீரா. அல்லாஹ்வை தவிர அங்கே உங்களுக்கு பாதுகாவலனும் உதவி செய்வோரும்
வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நல்லா தெரிய நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தீர்ப்பு நம்பிக்கை கொண்டால் மட்டும் தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக இருந்து விடாது. எவ்வளவு பெரிய முரண்பாடா தெரியுது பாருங்க இந்த வசனம். இருக்க முரண்பாடு கிடையாது, அப்படி தெரியும். ஆரம்பத்தில் அப்படிதான் சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த வசனம் இறங்கியவுடன் நபித்தோழர் இன்னும் என்ன முக்கியமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்க. இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே ஓதி காட்டியவுடன் நான் எப்படி உணர்ந்தேன் என்றால் அவர் கூறுகிறார்கள், என் முதுகெலும்பே முறிந்து விட்டது போல் நான் உணர்ந்தேன். அவர் சொல்றாங்க, இந்த வசனம் இறங்கியவுடன் நான் என் முதுகெலும்பே முறிந்து விட்டது போல் நான் உணர்ந்தேன். நாம் வெற்றி பெறும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், என்ன இவ்வளவு கடுமையான வசனமாக இருக்கிறது என்று அபூபக்கர் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆயிஷா இந்த சொல்றாங்க, அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினேன், குர்ஆனில் மிகவும் கடுமையான ஒரு வசனத்தை நான் அறிவேன் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஆயிஷாவே அது எது என்று கேட்டபோது நான் இந்த வசனத்தை தான் குறிப்பிட்டேன். அவங்களும் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை என்றால், ஒவ்வொரு தவறுக்கும் தண்டிக்கப்பட்டே ஆகும் என்றால், அப்ப நம்ம அழிந்தே போய் விடுவோமே. அல்லாஹ்வுடைய தூதரை என்ன இந்த வசனம் இவ்வளவு கடுமையா, அப்ப நம்ம என்னதான் செய்யணும் என்று கேட்கும் போது இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு இந்த வசனம் சஹாபாக்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது என்றால், ஒரு ஹதீஸ பாருங்க, ஒரு சம்பவத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் ஒரு தலைமை தாங்கி ஒரு பிரயாண கூட்டத்தை அழைத்துக் கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரவு நேரம் அப்படி செல்லும் போது அவர்களுக்கு எதிரே இரவு நேரம் இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கிறது. எதிரே ஒரு பயண கூட்டம் வருகிறது. இருளில் வருவது யார் என்று தெரியவில்லை. யார் வருகிறார்கள், யாரெல்லாம் அதில் இருக்கிறார்கள், அது முஸ்லிம்கள பயண கூட்டமா இல்லை எதிரிகளின் பயண கூட்டமா, எதுவுமே தெரியவில்லை. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஏன்னா எச்சரிக்கை தேவை அவர்களுக்கு. அப்போ வரக்கூடிய பயண கூட்டம் யார் என்று அறிவதற்காக அவர்கள் கேட்கிறார்கள், பயண கூட்டமே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அவங்க கேள்வி கேட்கிறார், யார் நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கும் போது உண்மையில் அந்த எதிரே வந்த பயணம் இவர்களுடனே எதிரே வந்த அந்த பயண கூட்டம் யார் என்றால் அவர்களும் முஸ்லிம்கள் தான். அதற்கு தலைமை தாங்கி யார் வருகிறார்கள் என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமை தாங்கி வராங்க. இவர்கள் சாதாரண ஆள் இல்லை. மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, மஸ்ஊதே உங்கள் வாயால் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று பலமுறை அல்லாஹ்வுடைய தூதரை ஓத சொல்லி குர்ஆனை கேட்ட சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவிற்கு குர்ஆனில் தெளிந்த ஞானம் பெற்றவர்கள், அறிவு பெற்றவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். நல்ல குர்ஆன் வளம், இனிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய அளவிற்கு பல வசனங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை கட்டுப்படுத்த முடியாத அழுத சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். அந்த அளவிற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் குர்ஆனில் தெளிவான ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் தான் எதிர பயணம் கொடுத்து அழைச்சிட்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது யார் வருகிறார்கள் என்று, அவர்களுக்கு தெரியாது இவர்கள் யார் என்று. இருள் சூழ்ந்த இரவு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், பயண கூட்டமே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அருமையான உரையாடல் பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு சம்பவம் இது. அப்போது மஸ்ஊத் அவர்கள் தாங்கள் யார் என்பதை அறிவிப்பதற்கு அவங்களுக்கும் தெரியணும் இது யாரு. அப்ப சொல்கிறார்கள், அந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஓதுறாங்க பாருங்க. பதிலாக அவர்கள் யாரு என்ன எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஓதுகிறார். 22வது அத்தியாயம் 27வது வசனத்தை சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் கூறுவான், அவர்கள் நடந்தும் தொலைவில் இருந்தும் மெலிந்த ஒட்டகங்கள் மீதும் வருவார்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் கூறுவான். இந்த வசனத்தை ஓதுறாங்க. நாங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தாங்க. அவர்கள் நடந்தும், இதையே இனிமையாக ஓதுகிறார்கள், அவர்கள் நடந்தும் தொலைவில் இருந்தும் மெலிந்த ஒட்டகங்கள் மீது வருவார்கள். இதை ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிறாங்க, முஸ்லிம்கள் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? அதுக்கும் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க பாருங்க. பூர்வீக ஆலயத்தை தவாஃப் செய்வதற்காக வருவார்கள். அல்லாஹ் வருவார்கள். 22வது அத்தியாயம் 29வது வசனத்துல இந்த வசனம் வரும். அதையும் ஓதி காட்டுறாங்க. பூர்வீக ஆலயத்தை தவாஃப் செய்வதற்காக வருவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொள்கிறார்கள்.
யாரோ ஒரு மார்க்க அறிஞர் தான் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அப்பவும் தெரியல யாருன்னு, மசூத் என்று தெரியவில்லை. அடுத்தது கேட்கிறார்கள், குர்ஆனில் மகத்துவமான வசனம் எது, யார் என்று அறிந்து கொள்ள கேட்கிறார்கள். குர்ஆனில் மிகவும் மகத்துவமான வசனம் எது? உடனே மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, குர்ஆனில் சிறந்த சட்டத்தை அறிவிக்கக்கூடிய வசனம் எது? அப்போது ஓதுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுக்குமாறும் ஏவுகிறான், மானக்கேடான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்வதை விட்டு தடுக்கிறான். இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அவர் புரிந்து கொள்கிறார், வருவது யாரோ மிகப்பெரிய ஒரு அறிஞர் என்று புரிந்து கொண்டு அவர்கள் இன்னும் அவங்களை டெஸ்ட் பண்றதாக கேட்கிறாங்க, குர்ஆனில் எந்த வசனம் சுருக்கமான அதே சமயம் இஸ்லாத்தின் ஒட்டுமொத்த கருத்தையும் தரக்கூடிய வசனம் என்று சொல்லுங்க. உடனே எதுல இருந்து பதில் வருது? 99வது அத்தியாயம் இதா சுல்சிலத்தில் அதுல ஓதுறாங்க, فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இத ஓதி காட்டி சொல்றாங்க, இதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் கருத்தை தரக்கூடிய. என்ன அர்த்தம்? எவர் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதன் பலனை மறுமையில் கண்டு கொள்வார், எவர் ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதன் பலனை மறுமையில் கண்டு கொள்வார். கடைசியா கேட்கிறாங்க, குர்ஆனில் அச்சமூட்டக்கூடிய வசனம் ஒன்று இருக்கிறது, அது எது என்று சொல்லுங்க. கடைசியா கேட்கிறாங்க, குர்ஆனில் அச்சமூட்டக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது, அது எது? அப்போதுதான் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ நான் சொன்ன வசனத்தை ஓதுறாங்க. எந்த வசனம்? மறுமையில் உங்கள் ஆசைப்படியோ வேதமுடையோர் ஆசைப்படியோ தீர்ப்பு இருக்காது. இந்த வசனத்தை ஓதி காட்டி சொன்ன உடனே உமர் கேட்கிறாங்க, அங்கே இருப்பது மசூதா, அப்துல்லா இப்னு மசூதா இருக்கிறீர்கள்? ஆம் சொன்னதை சொல்லுறாரு. எப்படி கண்டுபிடித்தீர்கள்? குர்ஆனை இந்த அளவிற்கு ஞானம் உங்களை தருகிறார் என்று அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்ப எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரிகிறது குர்ஆனில் அச்சமூட்டக்கூடிய ஒரு வசனம் இது. மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரிகிறது குர்ஆனில் மிக மிக அச்சமூட்டக்கூடிய ஒரு வசனம். ஏனென்றால் உங்கள் ஆசைப்படி தீர்ப்பு இருக்காது. இதற்கு அப்ப தீர்ப்பு சாதகமாக இல்லாத பட்சத்தில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு இருக்க வேண்டும் என்றால் என்ன நாம் செய்ய வேண்டும்? எது நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு தெளிவான விளக்கத்தை நம் முன் வைக்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் விளக்கம் சொல்லாமல் செல்ல மாட்டார்கள். நம்மை அந்தரத்தில் விட்டு செல்லவில்லை. இது முழுமை பெற்ற மார்க்கம், மறுமையில் நம்மை வெற்றியாளராக நிறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அதனால் இதை அப்படியே விட்டு அல்லாஹ் சென்று விடமாட்டார். அப்ப இதுக்கு என்ன விளக்கம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம். உமையா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கு. ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த பெண்மணி போய் கேட்கிறாங்க, ஆயிஷா நாயே, இந்த குர்ஆனில் அச்சமூட்டக்கூடிய இந்த வசனம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க விளக்கம் கேட்டிருக்கிறீர்களா? என்ன விளக்கம் தந்தார்கள் என்று கேட்கும் போது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், இதை நான் கேட்காமல் இருப்பேனா? இதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், ஆயிஷாவே, இது அல்லாஹ் தன் அடியார்களிடம் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தமாகும். என்ன ஒப்பந்தம்? இதாங்க வழக்கு. இப்ப நமக்கும் என்ன ஒப்பந்தம் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார்? அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தன் அடியார்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்னவென்றால், ஒரு அடியான் அவனுக்கு எந்த துன்பம் சோதனை ஏற்பட்டாலும், அவனுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் துன்பம் ஒரு முள் தைத்தால் கூட, எந்த அளவிற்கு என்றால், ஒரு பொருளை தமது சட்டை பையில் வைத்துவிட்டு அது காணாமல் போய் மற்றொரு பையில் கிடைக்கும் போது, இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலத்தில் ஒரு அடியான் எந்த அளவிற்கு மன உளைச்சல் அடைவான். இந்த மன உளைச்சல் கூட இப்படி ஒரு அடியானுக்கு ஏற்படும் எந்த ஒரு துன்பமும் எந்த மன உளைச்சலும் அல்லாஹ் இதன் மூலம் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான். இதன் மூலம் அல்லாஹ் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பாவங்களை மன்னிக்கிறான். இந்த மன்னிப்பும் கருணையும் தான்
அங்கே தீர்ப்பு நாளில் உங்களை வெற்றியாளனாக நிறுத்தும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஆகவே நற்செயல் அதிகம் அதிகம் புரியுங்கள். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஈமான் மட்டும் பத்தாது, நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். இன்னும் தெளிவாக சொல்லி முடிக்கிறார்கள், வாழ்க்கையில் நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சொர்க்கத்தில் சேர்ப்பான். அழகா விளக்குகிறார். ஈமான் மட்டும் கொண்டு விட்டு அங்கே வந்து நீங்கள் நின்றீர்கள் என்றால் சொர்க்கம் உண்டு, அதில் கருத்து வேறுபாடு இல்லை. அல்லாஹ்வை ஒருத்தர் இணை வைப்பு இல்லாமல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பி அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மார்க்கத்தில் முழுமையாக இருந்து அங்கு வந்தால் சொர்க்கம் உண்டு. ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீர்ப்பு என்பதற்கும் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி ஒருத்தரை நிரபராதி என்று விடுதலை செய்வதற்கும் சந்தோஷம் தான், நிரபராதியும் விடுதலை செஞ்சாரு. கூடவே என்ன செய்யறாரு அப்படின்னா, இவர் நிரபராதி மட்டுமல்ல, இந்த வழக்கில் இவர் மிக நல்லவர் என்றும் தெரிகிறது, இவர் நேர்மையானவர் என்றும் தெரிகிறது, மிக நல்ல மனிதர் இவர், இப்படி கூடுதலாக சர்டிபிகேட் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதாங்க அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் நிலை. அல்லாஹ் ஈமான மட்டும் பார்த்து சொர்க்கம் கொடுக்கிறது இல்ல, நம்மை நல்லவன் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் தரணும். இவன் என்னுடைய நல்ல அடியான், என்னுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகில் வாழ்ந்தான், என்னுடைய தூதரின் வழிமுறைகளை பேணி வாழ்ந்தான், எல்லாவற்றையும் சரியாக செய்தான், ஈமான் மட்டும் கொள்ளல நல்லவனாகவும் இருந்தான். இந்த சர்டிபிகேட் தான் முக்கியம். இதைத்தான் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் அதை தொடர்ந்து வர வசனத்துல இதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விடுகிறான். இந்த வசனத்தை அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ. ஆணாயினும் பெண்ணாயினும் எவன் உண்மையாகவே விசுவாசம் கொண்டு, அல்லாஹ் விசுவாசத்தையும் சொல்றான், ஈமானையும் சொல்றான், தொடர்ந்து சொல்றான், நல்ல காரியங்களையும் செய்வாராய், நல்ல விஷயங்களையும் செய்வாராயின் فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ. இவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் தொடர்ந்து இருக்கான தீர்ப்பை தந்ததான். இப்ப மறுமையில நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஈமான் மட்டும் போதும், மற்ற செய்யக்கூடிய காரியங்கள்லாம் மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டால் அங்கு உங்களுக்கு நற்சான்றிதழ் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அங்கே உங்களுக்கு நீங்கள் நல்லவன் என்று அல்லாஹ்வால் தீர்ப்பளிக்கப்படும் என்று நம்பி விடாதீர்கள். ஈமான் மட்டும் கொண்டால் பத்தாது, நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். வேதமுடையவர்கள் என்ன நினைக்கிறாங்க இன்றைக்குங்க? கிறிஸ்தவர்கள் வேதமுடையவர்கள் யாரு? யூத கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு யதார்த்தத்துல பார்த்தோம்னா முஸ்லிம்களை விட இந்த உலக வாழ்க்கையில் நல்ல காரியங்களில் அதிகம் ஈடுபடுவதும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கல்வி சேவையாக இருக்கட்டும், மருத்துவ சேவையாக இருக்கட்டும், தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், எந்த அளவிற்கு அவருடைய நிலை அறியப்படுகிறது என்றால் அவர்கள் சாந்தமானவர்கள், அன்பே உருவானவர்கள், மிகவும் சாந்தமான ஒரு மார்க்கம் அது. இப்படித்தான் அவருடைய மார்க்கம் இங்கே அறியப்படுகிறது. நம்முடைய மார்க்கம் அப்படி அறியப்படுகிறதா? நாம தானே அப்படி இருக்கணும். இன்றைக்கு நல்ல காரியம் என்று அதிகம் அதிகம் ஈடுபடுவார்கள் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த நல்ல காரியங்கள் நம்மை பரலோக ராஜ்யத்தை அடைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இருக்குமா? அதான் அல்லாஹ் சொல்றான், நல்ல காரியம் இருக்கு, நேர்வழி இல்ல, தௌஹீத் இல்லை, அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொண்ட நிலை அவர்களிடத்திலே இல்லை. அல்லாஹ்விற்கு மகன் என்ற அபாண்டத்தை கற்பனை செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள். இணை வைத்த நிலையில் நல்ல காரியம் செய்தால் மறுமையின் தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக இருக்காது. நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொண்டுட்டோம், நல்ல காரியம் நம்மகிட்ட இல்ல. எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? அவர்களிடத்திலே நல்ல காரியம் இருக்கு, ஈமான் இல்ல, இஸ்லாம் இல்லை, ஓரிரை கொள்கை இல்லை. நம்மிடத்திலே ஓரிரை கொள்கை இருக்கு. நல்ல காரியங்களில் அதிகம் அதிகம் ஈடுபடுகிறோமா என்றால் இல்லை. எந்த அளவுக்கு நாங்க சமீபத்துல ஒரு சகோதரனை நாம சந்திச்சோம். ஒரு உண்மையில் நடந்த சம்பவம். சந்திக்கும் போது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை அவர் தழுவுறார். அவரை சந்தித்து கேட்டோம், எதற்கு இஸ்லாத்தை தழுவல,
அவர் வேறொரு மதத்தில் இருக்கிறார், பிறப்பார், இன்னொரு சாந்தமாக உள்ள மதம் என்று அவர் தழுவுகிறார். அவரிடத்துல கேட்கிறோம், நீங்கள் எதற்காக அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள்? இஸ்லாம் அழகான சத்திய மார்க்கம், அதே மறுமையில் உங்களை வெற்றியாளனாக ஆக்கக்கூடிய மார்க்கமாயிற்று. இஸ்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியவில்லை என்றால் விளக்குகிறோம். நீங்கள் இந்த மதத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அதனுடைய வேதத்தை எதுவும் படித்திருக்கிறீர்களா என்று கேட்கும் போது அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த மதத்துலதான் நான் அடிப்படையில் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு எனக்கு அந்த மார்க்கம் தான் மிக சாந்தமான ஒரு மார்க்கம், அங்கேதான் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதனால் தான் நான் அந்த மதத்தை தேர்ந்தெடுத்தேன். உங்கள் மதத்தில் சேர்ந்தால் எனக்கு தவறான முத்திரை குத்தி விடுவார்கள். எப்படி இருக்க பார்த்தீங்களா நிலைமை? காரணம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அதனுடைய விஷயங்களை பிரதிபலித்தோமா? அதனுடைய விஷயங்களை மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடுகள் இருந்ததா? நல்லவன் என்று நாம் அறியப்பட்டோமா? ஈமான் மட்டும்தாங்க இருக்கு. நல்லவன் என்று அறியப்படக்கூடிய நிலை பெரும்பாலும் இல்லை. இருக்கின்றது, அவர்கள் அளவுக்கு இதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு தொண்டு நிறுவனம் வைத்து செயல்படுவதாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவ சேவையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஓரளவு இருக்கு. அதிலும் பார்த்தா இன்றைக்கு பல இயக்கங்கள் இதிலே பணியாற்றுகிறார்கள், மறுக்கவில்லை. அதுல என்ன நம்ம கிட்ட சைத்தான்னா விளம்பரம் தேடுவதிலும் இயக்கங்களை முன்னிறுத்துவதும் தான் இருக்குது. உண்மையான தொண்டு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. மேம்படுத்தி சொல்லவில்லை. ஒவ்வொரு இயக்கமும் மக்கள் பணி ஆற்றும் போது மக்கள் பணி ஒருபுறம் மறுக்கவில்லை, இன்னொரு புறம் என்ன இருக்கு? இயக்கத்தை முன்னிறுத்தி செல்ல வேண்டும். அந்த இயக்கத்தை விட நம்முடைய இயக்கம் பெரிய இயக்கம் என்று காட்ட வேண்டும். இந்த நிலை இருக்கா இல்லையா? இந்த சைத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக நல்ல காரியங்களில் ஈடுபடுவதில் நம்முடைய நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. காரணம், நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? இஸ்லாத்தை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? எடுத்தோடனே குரானை புரட்டிடுவாங்களா? மணிக்கணக்கா பயானை கேட்பாங்களா? இல்ல நம்மள நாடி வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள்னு உபதேசம் கேட்பாங்களா? அதெல்லாம் இல்லை. நம்மை கவனிப்பார்கள், ஒவ்வொரு முஸ்லீமையும் கவனிப்பார்கள். இவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, இவனுடைய வழிபாடு எப்படி இருக்கிறது, அந்த வழிபாட்டில் இவனுடைய பேணுதல் எப்படி இருக்கிறது, அந்த வழிபாட்டை இவன் சரியாக செய்கிறானா, மற்றவரிடத்தில் இவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இது எல்லாம் கவனிக்கப்படும். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ போய் சேரும். நம்ம அப்படி இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணுங்க. அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த நிலை இன்றைக்கு நம்மிடத்திலே பெரும்பாலும் இல்லைங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை எடுத்து வைத்த போது இதை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் வெறும் ஈமானை மட்டும், இஸ்லாத்தை மட்டும் ஏற்கலங்க, மனித பண்பை ஏற்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க? அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியுமா? உதவும் மனப்பான்மையா இருக்கட்டும், இரக்க குணமா இருக்கட்டும், அள்ளி அள்ளி கொடுக்கும் தர்ம சிந்தனையாக இருக்கட்டும், ஒரு துன்பப்பட்டால் கையில் தூக்கி சுமக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதரை போல் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. வரலாற்று உண்மைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லை? நாம சொல்லல, மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் புத்தகம் எழுதும் போது முதல் 100 பேரில் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் வைக்கிறார். அவருக்கு என்ன நிர்பந்தம்? அதை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் இஸ்லாத்தை மட்டுமா ஏற்றுக்கிட்டாங்க? எந்த அளவு மனிதாபிமானம் அவர்களுக்கு, எந்த அளவு உதவும் இரக்க குணம் அவர்களுக்கு, தொண்டு செய்யும் குணம் எவ்வளவு, இஸ்லாத்திற்காக உயிரை விடக்கூடிய நிலை என்ன அவருடைய நிலை? இதெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? இதை பார்த்துதான் இஸ்லாம் வளர்ந்தது உலகத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மக்கள் பார்த்தார்கள். உலக மக்கள் கூட்டம் கூட்டமாக, கோத்திரம் கோத்திரமாக, குலம் குலமாக இஸ்லாத்தை தழுவினார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, அவங்க பெரிய பெரிய பயணம் பண்ணாங்க நம்மள மாதிரி. அவருடைய வாழ்க்கையே குரான் அப்படியே வாழ்க்கையே இஸ்லாமாக இருந்தது. உபை ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து உளவு படையை அனுப்புறாங்க. உளவு பார்ப்பதற்காக எதிரி நாட்டுக்கு அனுப்புறாங்க. 10 பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வரக்கூடிய செய்தி தெரிந்து அந்த எதிரி நாட்டு குலமான பனு லிஹியான் என்ற கோத்திரத்தார் ஒரு 100 பேருடன் அம்பெரியும் வீரர்களுடன் ஆயுதங்களுடன் வழியில் இவர்களை மடக்குகிறார்கள். இந்த 10 பேர் ஆபத்தை உணர்ந்து 10 பேரும் பக்கத்தில் உள்ள ஒரு மலைப்பாங்கான இடத்தில், உயரமான இடத்தில் தஞ்சம் புகிறார்கள். அந்த 10 பேருக்கு அமீராக யார் இருந்தார்கள் என்றால் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆபத்தை உணர்ந்து ஒரு மலைப்பாங்கான இடத்தில் தஞ்சம் புகிறார்கள். கீழே அவர்கள் முற்றுகையிடுகிறார்கள் 100 பேர். அவர் சொல்கிறார்கள், சரணடைந்து விடுங்கள், எங்களிடத்திலே சரணடைந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்களை கொள்வோம் சொல்கிறார்கள். ஆசிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இறை நிராகரிப்பாளரின் பேச்சை நம்பி நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று அவர்கள் மறுக்கிறார்கள். உடனே ஒரு அம்புகளை எய்து அதில் அந்த 10 பேரில் 7-6 பேரை கொண்டு விடுகிறார்கள். அதில் ஆசிம் அவர்கள் மரணித்து விடுகிறார். எஞ்சியது 3 பேர். அந்த 3 பேரில் ஒருவர் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை கைதியாக பிடித்துக் கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள். கைதியாக பிடித்துக் கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிலே அவர்களை விற்கிறார்கள். விற்கும்போது அவர்களை வாங்கினது யாரு தெரியுமா? ஹுபைப் அவர்களை பத்ரு போர் நடந்த சமீபம் அந்த சம்பவம் நடக்குது. பத்ரு போரில் ஒரு ஆமீர் பின் நௌஃபல் குலத்தார், அந்த குலத்தின் தலைவர் ஆமீரும் எதிரிகள் தரப்புல வர காஃபிராக வருகிறார். அவர் இவரை பத்ரு களத்தில் சந்தித்து எதிரியா போரிட்டு கொன்றது யார் என்றால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. இதை அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. பழி வாங்க சரியான தருணம் கிடைச்சிருச்சு. தங்களுடைய தலைவரை கொலை செய்த, தங்கள் குலத்தின் தலைவரை கொலை செய்தவரை பழி வாங்குவதற்கு, கொலை செய்வதற்கு அப்படியே எப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு பாருங்க. உடனே இந்த குலத்தார் அவர்களிருந்து ஹுபைபை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். எதற்கு? பழி வாங்குவது, கொலை செய்வதற்கு. அவர்களை இழுத்து சென்று போய் ஒரு வீட்டில் விலங்கிட்டு கைதியாக வைக்கிறார்கள். அந்த கொலைக்கான நாளை குறித்து வைத்து, என்றைக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து வைத்து அவர்களை கைதியாக அங்கே அடைத்து வைக்கிறார்கள். கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள் வீட்டில். அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய நாள் குறிக்கப்பட்டவுடன் அந்த வீட்டில் ஒரு பெண்மணி மட்டும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவாத ஒரு பெண்மணி, அந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி. அவர்களிடத்தை ஹுபைப் கேட்கிறார்கள், நாளை என்னை கொலை செய்ய போகிறார்கள், நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன், என் மறைவிடங்களிலுடைய முடியை அகற்றுவதற்காக எனக்கு ஒரு சவர கத்தி தர முடியுமா? அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார். அந்த பெண் என்ன செய்கிறார்? ஒரு சவர கத்தியை எடுத்து வந்து ஹுபைப் அவரிடத்திலே தருகிறார்கள். அதை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி வாங்கி வைத்துக் கொள்ளும் போது அந்த கத்தியை தந்த பெண்ணின் குழந்தை, ஒரு கை குழந்தை, மெதுவாக தவழ்ந்து வந்து ஹுபைப் அவர்கிட்ட வந்துருச்சு. அந்த குழந்தையை எடுத்து மடியில் வைத்துக் கொள்கிற ஹுபைப். இந்த காட்சி அந்த பெண் வந்து பார்க்கிறாங்க. ஒரு கையில சவர கத்தி, ஒரு கையில எதிரிகளின் குழந்தை. ஹுபைப் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பிள்ளையை பணயமாக வைத்து, இந்த கத்தியை வைத்து தப்பித்து இருக்க முடியும். அந்த பெண்ணை அறிவிக்கிறாங்க. அந்த பெண் யாருன்னா ஜைனப் பின்த் அல் ஹாரிஸ். பின்னால் இந்த பெண் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இந்த பெண் அறிவிக்கிறாங்க, இந்த காட்சியை நான் பார்த்தவுடன் நான் நினைத்தேன், கண்டிப்பா ஹுபைப் என் குழந்தையை கொண்டு வைத்து இதை பணயமாக வைத்து தப்பித்து விடுவார். தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். இந்த பெண்ணு பதறாங்க, குழந்தையை ஒண்ணு செய்து விடாதீர்கள். ஹுபைப் சொல்றாங்க, பாருங்க பெண்ணே பயப்படாதே, உன் குழந்தையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என் மார்க்கம் எனக்கு அதற்கு அனுமதிக்கவில்லை. இந்த பச்சை குழந்தையை கொள்வதற்கு என் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. குழந்தையை தூக்கி கொண்டு சேர்ந்து குழந்தையை கொடுத்துறாங்க. கொடுத்தோன்னா அந்த பெண்ணு பின்னாடி இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. ரொம்ப பிரபலமான பெண் ஜைனப் பின்த் அல் ஹாரிஸ். இந்த பெண் அறிவிக்கிறாங்க, நான் இஸ்லாத்தை தழுவதற்கு ஹுபைபின் இந்த நிகழ்ச்சி தான் காரணம். அவருடைய மனிதாபிமானம் என்னை இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது. ஹுபைப் என்னங்க மணிக்கணக்கா பயணம் பண்ணாங்க அந்த பிள்ளைகிட்ட, அந்த பெண்ணுக்கு இல்ல மணிக்கணக்கா உபதேசம் பண்ணாங்களாம்? எதுவுமே கிடையாது.
அழகான ஒரு முன்மாதிரி, அழகான ஒரு விஷயம். அந்த பெண் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தருகிறார். உபயோகத்தே தெரியாது தன் மூலம் ஒரு பெண் நேர்வழி தருகிறாள். அடுத்தது பாத்தீங்கன்னா இவரை கொள்வதற்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். கை கால் கட்டப்பட்ட நிலையில் கொள்வதற்காக அம்பெறி வீரர்கள் தயாராக நிற்கிறார்கள். அப்போது உபைப் அவர்கள் கேட்கிறார்கள், மரணிப்பதற்கு முன் 2 ரக்காயத் நான் தொழுது கொள்ள அனுமதிப்பீர்களா? அவங்க சொல்றாங்க, தொழுது கொள். சுருக்கமா தொழுகிறாங்க. உடனே சட்டுன்னு தொழுகிறாங்க. தொழுதுட்டு சொல்றாங்க, பாருங்க, நான் ஏன் சுருக்கமா தொழுதேன் தெரியுமா? நான் மரணத்திற்கு அஞ்சி தொழுது நேரத்தை கடத்துகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. மார்க்கத்திற்காக நான் உயிரை விடுவதற்காக நேரத்தை கடத்துகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதனால்தான் சுருக்கமாக தொழுதேன். இல்லை என்றால் நீண்ட நேரம் தொழுகிறேன். இப்போது கொள்ளுங்கள். உடனே அம்பேறுகிறீர்கள் வில்கள் அவர்களின் உடலை துளைத்து சல்லடையாக்கி செய்தார்கள். இந்த செய்தி என்னன்னாங்க, இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா, அவர்தான் சாதி குண ஆமீர் ரலியல்லாஹு. அவங்க அப்படி இஸ்லாத்தை தழுவல. அந்த நௌஃபல் கோத்திரத்துல ஒரு மனிதர் பிரமுகராக இருந்தார். அவர்கள் இஸ்லாத்தை பின்னால தழுவி அவர்கள் உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக, ஒரு நாட்டின் கவர்னராக நியமிக்கப்பட்டார். சாதி குண ஆமீர் எளிமையான வாழ்க்கைக்கு பேர் போனவர்கள். கடந்த சென்ற முறை பயான் கூட இவர்களுக்கு குறிப்பிட்டோம். சாதி குண ஆமீர் இவங்க சொன்னாங்க, நான் இந்த இஸ்லாத்தை ஏற்க காரணம் என்ன தெரியுமா? உபைப் அவர்கள் தன் மரணத்தின் தருவாயில் நின்ற போது கூட அந்த 2 ரக்காயத்து தொழுதார்கள் பார்த்தீர்களா, இதுதான் என்னை ஈர்த்தது சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவர்களை கொல்வதற்கு முன்பு அந்த குலத்தார் அவரிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். உபைபிடத்திலே என்ன கோரிக்கை தெரியுமா? கேட்டார்கள், உபைபே, நீ உங்களுடைய தலைவர் முகமதை காட்டிக் கொடு, எங்களுக்கு முகமதை காட்டிக் கொடு, அவரை கொல்வதற்கு நீ காட்டிக் கொடு, நீ உன் குடும்பத்துடன் சகல வளங்களுடன் வாழ உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொன்ன போது, அப்போது உபைப் சொன்னார், நான் தப்பிப்பதற்கு, நான் தப்பிட நபியின் கால்களில் ஒரு முள் தைப்பதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை கொன்று விட அல்லாஹ்வுக்கு காட்டிக் கொடுக்க மாட்டேன். இந்த உறுதிதான். நான் அப்பொழுதே தெரிந்து கொண்டேன், ஒரு மனிதர் மீது இவர் இவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால் அவர் உண்மையிலே நபியாகத்தான் இருக்க முடியும். இவர் ஏற்றுக்கொண்ட மாற்றம் சத்திய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும். உடனே நான் மதீனா வந்து இஸ்லாத்தை தழுவிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவருடைய ஒரு வாழ்க்கை நல்ல காரியங்கள், ஈமான் மட்டும் கொள்ளவில்லை, அவருடைய செயல்பட்ட விதம், நல்ல காரியங்கள் 2 பேரை இஸ்லாத்தில் இருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்தை ஈர்த்தது தழுவியது உபைபுக்கே தெரியாது. இதான் இங்க கவனிக்கிறது. நம்முடைய நிலை பிடிக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். வெறும் ஈமான் மட்டும் கொண்டு விட்டு இடத்துல நல்ல காரியம் ஒண்ணுமே இல்லைன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லவன் என்ற சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்குமா? ஆக நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஈமான் மட்டும் போதாது, நல்ல காரியங்கள், நல்லவன் என்ற நிலை. ஒரு முஸ்லீம் இரக்க குணம் உள்ளவன், ஒரு முஸ்லீம் ஒருவர் கஷ்டப்பட்டால் ஓடோடி உதவி செய்வோம். இந்த நிலை நம்மளுக்கு குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப உறவினர்களாக யார் எல்லாரிடத்திலும் ஒரு நல்ல நன்மைகள் செய்யக்கூடியவனாக, உதவக்கூடியவனாக, நல்ல மனிதனாக, சுருக்கமாக சொன்னால் ஒரு இஸ்லாத்தின் ஜென்டில்மேனாக பேசும் விதத்தில் நளினம் இருக்க வேண்டும், பழகும் விதத்தில் பணிவு இருக்க வேண்டும், பெரியவர்களை பார்க்கும் போது பணிவு இருக்க வேண்டும். வெறும் தர்க்கமும் வாதங்களும் இங்கே தேவையில்லை. இங்கே தேவை பிராக்டிகல் செயல்பாடு. இப்படி ஒரு முஸ்லிம் இருந்தால் நியாயத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிதானமாக செயல்படுங்கள், நேர்மையாக செயல்படுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு ஏற்படுகின்ற சிறு துன்பமாக இருந்தால் அதற்கான மன்னிப்பு உங்களுக்கு உண்டு. ஆகவே இதை கருத்தில் கொண்டு வெறும் ஈமான் மட்டுமில்லை, நல்லவனாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வாழ நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஸ்லிம் முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ஒரு முஸ்லிம் நாம் ரொம்ப நல்லா சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா காலகட்டம் என்பது இன்றைக்கு அறிவு, மனித அறிவு
வளர்ந்து வாழ்க்கை நாகரிகம் உச்சத்தில் உள்ள ஒரு காலம். நாகரிகம்னா என்னன்னா பண்பாடு, நடத்தைகள். இதுல நாகரிகம் வெறும் உடையில நாகரிகம் இல்லை, அலங்காரத்தின் நாகரிகம் இல்லை, ஆடம்பரத்தின் நாகரிகம் இல்லை. உண்மையான நாகரிகம் எது அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு சமுதாயம் நாகரிகத்தில் உயர்ந்திருக்கிறது என்றால் அவனுடைய பண்பு, அவனுடைய கேரக்டர். ஒரு சமுதாயம் ஒரு மனிதனின் பண்புகள் சிறப்பா இருக்கணும். வெளிய அலங்காரமும் மன விருப்பமும் மாற்றமாகாது. அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான். மாறாக உள்ளத்தில் வேறுண்டிய ஈமான், நம்பிக்கை, அல்லாஹ் மீது, மார்க்கத்தின் மீது அந்த ஈமானுக்கு பதிலா உறுதி. அதுவும் அந்த ஈமானை உண்மைப்படுத்தக்கூடிய வெளிப்படையான செயல்பாடுகள். இதுதான் இஸ்லாம். ஈமான் மட்டும் உள்ளத்துல, அது அல்லாஹ் தான் அறிவான். எந்த அளவு ஈமானின் தரத்தை வேறு யாரும் அளவிட முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அதை அறிவான். அது தெரியாது. வெளிப்படையான நல்ல செயல்பாடுகள் மனிதர்களுக்கு தெரியும். ஆக ஈமானும் அந்த ஈமானை உண்மையாக்கக்கூடிய வெளிப்படையான செயல்பாடுகளும் தான் ஒரு முஸ்லிமை மறுமையில் நல்ல தீர்ப்புகள் நிறுத்தும். சும்மா வாய்க்கிழிய நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் தௌஹீத்வாதியா இருக்கிறேன், நான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இது அல்ல இஸ்லாம். வெறும் வாதங்கள் அல்ல இந்த இஸ்லாம். பிராக்டிகல் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமின் தன்மையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா பிறருக்கு உதவுதல், மனித நேயம் பேணி வாழ்தல், ஏழைகளை அரவணைத்தல், பெரியவர்களுக்கு மரியாதை தந்து பேச்சில் நளினம், இரக்க குணம், குடும்பத்தினரும் பாசமாக. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சகோதரனை இன்னும் காட்டி வரவேற்றுப்பார். அது தர்ம சங்கத்தார்கள். ஒரு சகோதரனை பார்த்தா அப்படி சிரித்த முகத்துடன் அவனை நீ நோக்கு, அவனை சிரித்த முகத்துடன் எதிர்கொள். அது தர்மம். இந்த நிலை கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஓடோடி உதவி செய்தல், கோபத்தை அடக்குதல், இதெல்லாம் இருக்கணும் ஒரு முஸ்லிம். பெண்களிடத்திலே கணவனுக்கு நல்ல மனைவியாக, குழந்தைகளுக்கு நல்ல தாயாக, பெற்றோருக்கு நல்ல மகளாக, அண்டை வீட்டாருக்கு நல்ல சிநேகிதியாக. பார்க்கிறோம், பக்கத்து வீட்டுலதான் சண்டையே. புறம் பேசுதலை விட்டு தவிர்த்து, தீமைகளை விட்டு தவிர்த்து, உறவினர்களுக்கு உதவும் நல்ல மனுஷியாக. இப்படி ஆண்களும் பெண்களும் வாழ்ந்தோமானால் இது ஒண்ணு போதுங்க. நம்முடைய நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை மற்றவர்களை எத்தி வைப்பது பெரிதாக இருக்கிறது. ஆகவே பொறுப்பை உணர்ந்து நல்ல ஈமான் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும். மறுமை தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல், அல்லாஹ் கருணை கொண்டு உங்களை மன்னிப்பான், ஒவ்வொரு கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பதை மனதில் கொண்டு மறுமையில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் வெறும் ஈமான் மட்டுமல்ல, நல்லவன் என்ற சர்டிபிகேட்டையும் அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய மக்களாக ஆண்கள் பெண்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் உரையை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.